C7 அபார்ட்மெண்டில் சூரியன் எங்களை எழுப்புவதில்லை. அம்மாதான். அவள் வெறும் அம்மா இல்லை, ஒரு தனியாள் திருவிழா. சிரித்து சமைத்து காலை உணவுக்கு முன்பே பிரச்சனைகளை தீர்ப்பாள். அம்மா, நாளை கணித தேர்வு, ரொம்ப பயம். அட, மேத்ஸ் தேர்வா? கவலைப்படாதே, உன் கூட கால்குலேட்டர் மூளை அம்மா இருக்கேன். ஹை ஃபைவ்ஸ், போலாம். ஆமாம் அம்மா, கற்றுத்தாருங்கள். ஆனால் சூரியன் மறைந்ததும் சமையலறை உருமாறுகிறது. அது அக்கம் பக்கத்தினரின் அமைதியான கண்ணீருக்கு ஒரு புகலிடமாகிறது. ஒரு மாலை ஒரு மெல்லிய தட்டுதலுடன் தொடங்கியது. அடுத்த கட்டிடத்திலிருந்து ஒரு பெண் தன் வயதுக்கு மீறிய பாரமான மனதுடன் வந்தாள். உள்ளே வா. ஓ செல்லமே, சொல் கண்ணே, காதல் மறைந்ததா அல்லது நம்பிக்கையா? அவங்க என்ன புரிஞ்சுக்கல அம்மா. அப்படியென்றால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். வா, இதை எடுத்துக்கொள். இந்த வீட்டில் ஒரு விதி, வெறும் வயிற்றில் அழக்கூடாது. வா, இதை சாப்பிடு. அழப்போகிறாய் என்றால் தின்பண்டங்கள் சாப்பிடும்போது அழு. அம்மா, நீங்க வித்தியாசம். நான் வித்தியாசமானவள் இல்லை. நான் எல்லோருக்கும் ஒரு புத்துணர்ச்சி நிலையம். அப்படியே அம்மாவின் ரகசிய குழுவின் முதல் உறுப்பினர் பிறந்தார். செய்தி மெதுவாக பரவியது. உங்கள் மனம் பாரமாக இருந்தால் C7 அபார்ட்மெண்ட் கதவு உங்களுக்காக திறந்திருக்கும். மெதுவாக விருந்தினர் பட்டியல் வளர்ந்தது. வயது ஒரு பொருட்டல்ல, 8 வயதோ 80 வயதோ. உங்கள் மனம் பாரமாக இருந்தால் அம்மாவின் கதவு திறந்திருந்தது. பல வருஷமா இப்படி சிரிக்கல அம்மா. நான் சேரலாமா? நிச்சயமாக கண்ணே. மகிழ்ச்சியே சிறந்த நுழைவுச் சீட்டு. அப்பா கூட வித்தியாசம் தெரிந்தது. அப்போ இது சாதாரண ஃப்ரிட்ஜ் இல்லையா? இல்லை, இது உணர்வு முதலுதவி பெட்டி. அந்த மன அழுத்த ஐஸ்கிரீமை விட்டு விலகு அன்பே. சரி. அவளது சொந்த ஒளி மங்கிய தருணங்களை யாரும் பார்க்கவில்லை. பில்களுக்கும் நீண்ட நாட்களுக்கும் இடையே அவளுக்கு சொந்தமான சுமை இருந்தாலும் ஒவ்வொரு இரவும் அவள் தனது வெற்றிகளை கணக்கிட்டாள். இன்று 4 இதயங்களை காப்பாற்றினாள். பிறகு சமையலறை குளிர்ந்த நாள் வந்தது. அம்மா படுத்த படுக்கையானாள். கட்டிடம் முழுவதும் அமைதியை உணர்ந்தது. அதுவரை நகரு அம்மா, இன்று நாம் கிளப்பை நடத்துகிறோம். ரீசார்ஜ் நிலையத்திற்கே சார்ஜ் தேவைப்படும் சில சமயம். அம்மா, எல்லாரையும் ரீசார்ஜ் செய்கிறீர்கள். ரீசார்ஜ் செய்யும் உங்களுக்கும் சக்தி தேவை. நீ வீட்டை விட பெரியதை கட்டினாய் இல்லையா? நான் சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். சில தாய்மார்கள் குழந்தைகளை மட்டுமல்ல, தைரியத்தையும் வளர்க்கிறார்கள். இந்த குழுவிற்கு வருக.